friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி பார்க்க போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் 1 கப். அப்புறம் 5 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன், 1 கப் கடலை மாவு, டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மேங்கோ போட்டுக்கலாம். இந்த சில்லி பவுடர், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சிருந்த 1 கப்பு கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப எடுத்துடலாம் நாம. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட மாங்காய் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.